நாகை அருகே கருங்கண்ணியில் பட்டா இடத்தில் உள்ள வீட்டை இடித்து சாலை அமைக்க கீழ்வேளூர் வட்டாட்சியர் முயற்சிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டம் திருப்பூண்டியை அடுத்த கருங்கண்ணி வடக்கு தெருவை சேர்ந்தவர் சந்தானராஜ். இவர் தனக்கு சொந்தமான வயலில் வீடு கட்டி மனைவி மற்றும் மகளுடன் வசித்து வருகிறார். இவர் வீட்டின் பின்புறத்தில் ரோஸ்லின், மிஸ்டிகா, விமலா ஆகியோரின் வீடுகள் உள்ளன. அவர்கள் வீட்டிற்கு செல்வதற்கு பாதை வசதிக்காக சந்தானராஜ் தனது இடத்தில் 1.5 அடி இடம் ஏற்கனவே கொடுத்துள்ளதாக தெரிகிறது. இருப்பினும் 6 அடி அகலத்தில் சாலை அமைத்து தர வேண்டும் என நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளனர். இந்த வழக்கு தற்பொழுது நிலுவையில் உள்ளது. இந்நிலையில் அரசுக்கு சொந்தமான இடத்தில் சாலை அமைத்து தருவதற்கு பதிலாக கீழ்வேளூர் வட்டாட்சியர் ரோஸ்லின் குடும்பத்தினருக்கு சாதகமாக சந்தானராஜ் வீட்டை இடிக்க வேண்டும் என தொந்தரவு செய்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளான சந்தானராஜ் தனது குடும்பத்தோரோடு நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு ஒன்றை அளித்துள்ளார். அதில் இடம் பிரச்சினை சம்பந்தமாக வடக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள நிலையில் வருவாய்த்துறையினர் ஒருதலை பட்சமாக செயல்பட்டு தனது பட்டா இடத்தில் உள்ள வீட்டை இடிக்க வேண்டும் என தொந்தரவு செய்து வருவதாகவும், வீட்டை இடிப்பதற்கு பதிலாக அரசுக்கு சொந்தமான இடத்தில் சாலை அமைக்க வேண்டும் எனவும் கோரியுள்ளார்.